இன்று நாம் காணப்போகும் செய்தி தொகுப்பு கடந்த 24 மணி நேரத்துக்குள் மத்திய கிழக்கில் நிகழ்ந்த முக்கியமான மற்றும் உணர்வுபூர்வமான சம்பவங்களை உள்ளடக்கியதாகும். இந்த நிகழ்வுகள் எளிதாக ஒவ்வொரு உயிருக்கு பின்னுள்ள வழியையும் உலக அரசியலில் அதனால் ஏற்படும் அதிர்வையும் பிரதிபலிக்கின்றன. காசாவில் மீண்டும் ஒரு இரத்தப் பொழிவு, 90க்கும் மேற்பட்டோர் பலி. காசாவில் தொடர்ந்து நடைபெற்று வரும் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரத்துக்குள் 90க்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்தனர். பலர் உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உதவிகளை பெற வரிசையில் காத்திருந்த போது தாக்குதலுக்கு இலக்கானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் பெண்கள், சிறார்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் காசா நகரின் ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தின் அருகே நடந்த தாக்குதலால் குறைந்தது 3 பேர் உயிரிழந்தும் 10 பேர் காயமடைந்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய தாக்குதல்கள் மீது மனித உரிமை அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. சிரிய அதிபர் அல்-ஷாரா இஸ்ரேல் சீரழிவை நோக்கி செயல்படுகின்றது. இஸ்ரேலின் அண்மைய தாக்குதல்கள் குறித்து சிரிய அதிபர் அஹமத் அல்-ஷாரா கடுமையாக விமர்சனங்களை வெளியிட்டுள்ளார். அவர் கூறியதாவது: இஸ்ரேல் தாக்குதல்கள் எந்த இராணுவ இலக்கையும் அடையவில்லை, ஆனால் அவை ஒரு அமைதியான நாடு மீது சீரழிவையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெறுகின்றன. இத்தகைய கருத்துக்கள் மத்திய கிழக்கு அரசியல் சூழ்நிலையில் அதிக அச்சத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கியுள்ளன. சுவைதா நகரில் துருஸ் சமுதாய போராட்டத்திற்கு இடைவேளை, அரசு படைகள் வெளியேறத் தொடங்கியது. சிரியாவில் துருஸ் சமூகத்திற்கு எதிரான மோதல் கடந்த சில நாட்களாக தீவிரமடைந்திருந்தது. இந்த நிலையில் சமாதானம் நோக்கி ஒரு இடைவேளை உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசு படைகள் சுவைதா நகரில் இருந்து வெளியேறத் தொடங்கியுள்ளன. இது ஒரு தற்காலிக அமைதி என்றாலும் எதிர்காலத்தில் ஒரு நிரந்தர பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கும் என நம்பப்படுகின்றது. இன்றைய செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கும் ஒவ்வொரு வரியும் அந்தந்த பகுதி மக்களின் வலியையும் எதிர்பார்ப்பையும் பிரதிபலிக்கின்றன. காசாவில் உணவிற்காக உயிரிழக்க வேண்டிய நிலை, சிரியாவில் அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் ஒரு பொதுவான மனுஷியத்தின் கேள்வியை எழுப்புகின்றன. அமைதியும் மனித கண்ணியமும் இந்த உலகிற்கு மிக முக்கியமானவை. இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து உங்கள் ஆதரவுடன் பங்கிட்டு சிந்திக்க வைக்கும் இவ்வாறான செய்திகளை தொடர உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். நன்றி. அமைதி நமக்கெல்லாம் உறுதிப்பட வேண்டும்.